இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும். இந்த முன்மாதிரி என்று சொன்னால் போதாது, முன்மாதிரி என்று நம்பி நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் இப்ராஹிம் பேர் வச்சுட்டா பத்தாது. எந்த விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடமாக பெற்று பின்பற்ற வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏக இறைவனின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியில நாம் அனைவரும் பங்கு கொண்டுள்ளோம். இந்த நேரத்தில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களிலிருந்தே பல்வேறு இறை தூதர்களை தேர்வு செய்தார். அவர்களுக்கு மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிகாட்டு செய்திகளை வழியாக இறை செய்தியாக தன் புறத்திலிருந்து அறிவித்து கொடுத்தார். இறை தூதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்ற இறை செய்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்தையும் வழிநடத்தினார்கள். அவர்கள் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும், தங்களது செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தங்களது வணக்க வழிபாடுகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என முழுமையான வாழ்க்கை வழிகாட்டியை ஒவ்வொரு இறை தூதர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பணியை செவ்வனே நிறைவேற்றினார்கள். அவ்வாறு எல்லா இறை தூதர்களின் வாழ்க்கையிலையும் மனித சமூகம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் அத்தனை இறை தூதர்களின் வாழ்க்கையிலும் நிரம்பி இருக்கிறது என்றாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில முஸ்லிம் சமூகம் பெற வேண்டிய ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நிறையவே இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு திகழ்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அவர்களுக்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு சிறப்புகளை உயர்வுகளை வழங்கியிருக்கிறார். எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் ஏராளமான சிறப்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோழர்களில் ஒருவர், நபி தோழர்களில் ஒருவர் அழைக்கிறார். யா கைரல் பரியா, மனித குலத்தில் சிறந்தவரே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அழைக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை அவ்வாறு அழைக்காதீர்கள். மனித குலத்தின் சிறந்தவரே என்று சொல்வதாக இருந்தால் லாக்க இப்ராஹிம், அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அவ்வாறு அழைக்க வேண்டுமே ஒழிய நான் அவ்வாறு அழைக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல என்று நபிகள் நாயகம் அவர்கள் பகிரங்கப்படுத்துகிறார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பேற்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மற்றும் ஒரு முறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன அவ்வள யௌமல் கியாமத்தி இன்ன அவ்வள மா யுக்ஸா யௌமல் கியாமத்தி இப்ராஹிம், மறுமை நாளிலே எல்லா சமுதாய மக்களும் நிர்வாணமானவர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள், செருப்பணியாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அந்த சமூகத்திற்கு, அந்த மக்களுக்கு ஆணை வழங்குவார். அதுல நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அவ்வள மாயுக்ஸா யௌமுல் கியாமத்தி, மறுமை நாளில் ஆணை அணிவிக்கப்படுவதில் முதலாம் நபர் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் முதலாவதாக ஆணை கொடுப்பான். அப்ப அந்த நிர்வாணத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு நிலை என்று வரும் பொழுது அந்த சிறப்பும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம். குர்ஆன்லயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவருடைய சிறப்புகளை பற்றி அத்தனை செய்திகள் இருக்கிறது. இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டான். உற்ற நண்பர் என்கிற அந்த நற்சான்றிதழை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவிர்த்து வேறு யாருக்குமே சொல்லலை. என்னுடைய நண்பர், என்னுடைய உற்ற நண்பர், இந்த மாதிரியான ஒரு புகழுரை
அல்லாஹ்வுடைய நண்பர்னா அது எப்பேற்பட்ட ஒரு புகழுரை. இன்னைக்கு உலகத்தில் நடைமுறையில் பார்க்கிறோம். யாரு உலகத்துல புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, செல்வாக்கு பெற்றவர்களாக, அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களின் நண்பர் என்று அடையாளப்படுத்துவதில் ஒரு பெருமிதம் கொள்வார்கள். இவர் முதலமைச்சரின் நண்பர், இவர் இந்த ஊர் எம்எல்ஏவினுடைய எம்பியினுடைய நண்பர் என்றெல்லாம் சொல்லப்பட்டால் அவர்களுக்கு பெருமிதம். அப்ப உலகத்துல பேரும் புகழும் பெற்றவர்களுடைய நண்பர் என்று சொல்லப்படுறதுல அவ்வளவு பெருமிதம் கொள்ளக்கூடிய மனப்பான்மை மனிதனிடத்தில் இருக்கிறது. அதுவே ஒரு சிறப்பா நினைப்பாங்க. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு கிடைக்கிறது? அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகை முழுவதையும் படைத்து இயக்கி கொண்டிருக்கிற படைத்த இறைவன் சொல்லுகிறான், இப்ராஹிம் என்னுடைய நண்பர், நான் அவரை உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டேன். பாருங்க, எஜமானன் படைத்த ரப்பு மனித சமூகத்திலிருந்து ஒருவரை என்னுடைய நண்பர் என்று சொல்வதாக இருந்தால் அது எப்பேற்பட்ட சிறப்பு! அந்த சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி இப்ராஹிம் நபியினுடைய சிறப்புகள் என்று சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் தொழுகைக்கு வெளியிலையும் தனக்காக அல்லாஹ்விடத்தில் ஸலவாத் ஓதுமாறு, அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திக்குமாறு ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டார்கள். தொழுகையிலையும் அந்த ஸலவாத்தை நாம் ஓதுகிறோம், தொழுகைக்கு வெளியிலையும் ஸலவாத்தை நம்ம ஓதுகிறோம். அந்த ஸலவாத் ஓதும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகத்திற்காக வேண்டி அருள் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரார்த்திக்கின்ற பொழுது என்ன வார்த்தையை சொல்லி பிரார்த்திக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரி என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று எங்கள் நபிகள் நாயகத்திற்கும் அருள் புரி. இப்படித்தான் நம்ம சொல்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிமிற்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, இப்ராஹிமின் குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் அருள் புரி. பரக்கத்தை வேண்டும் பொழுதும் அதே மாதிரி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ எப்படி பரக்கத்தை பொழிந்தாயோ, இப்ராஹிம் நம்முடைய குடும்பத்தாருக்கு நீ எப்படி பரக்கத்தை பொழிந்தாயோ அதுபோல் நபிகள் நாயகத்திற்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் பரக்கத்தை பொழி. அப்ப துவா செய்யும் போது கூட அல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு அண்டி துவா செய்யறோம். அந்த துவா செய்கின்ற நேரத்தின் போது கூட யாரை நினைவு கூறுகிறோம்? இப்ராஹிம் நபியை நினைவு கூறாம ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம துவா செய்ய இயலாது. அப்படித்தான் அந்த வழிமுறையை தான் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நம்ம எப்போதெல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதுகிறோமோ, எப்போதெல்லாம் நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறோமோ அப்போதெல்லாம் இப்ராஹிம் நபி அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நினைவு கூர்ந்து தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம துவா செய்யணும். அப்போ ஒரு நபி, ஒரு இறை தூதர், அந்த நபிக்கு அல்லாஹ் அருள் செஞ்ச மாதிரி எனக்கு அருள் செய்ய கேளுங்கிறாங்க. அந்த நபியின் குடும்பத்தாருக்கு, இப்ராஹிம் நபியின் குடும்பத்தாருக்கு அல்லாஹ் எப்படி அருள் புரிந்தானோ அதுபோல என் குடும்பத்துக்கும் நீங்க அருளை கேளுங்கள் என்கிறார்கள். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, எப்பேற்பட்ட ஒரு உயர்வு! இவ்வளவு இத்தனை உயர்வுக்கும் இன்னும் ஏராளமான சிறப்புகளுக்கும் சொந்தக்காரராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வும் மனித சமூகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்தது. பல்வேறு பாடங்களை கற்றுத்தரக்கூடியவையாக ஒவ்வொரு மனிதனும் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்விலிருந்து ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறத்தக்க வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்வை அமைந்திருந்தார்கள். அந்த காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆனார்கள். ஏராளமான முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? தம்முடைய இளமை பருவம் முதல் கொண்டு தாம் முதுமை பருவத்தை அடைந்து பிள்ளைகளை எல்லாம் பெற்று மரண தருவாயை அடைகின்ற வரையிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாழ்வை எடுத்து பார்த்தால் அதில் நிரம்ப நாம காண்பது படைத்த இறைவன் எதை சொன்னாலும் கட்டுப்படுவது. படைத்த இறைவன் ஒரு உத்தரவை பிறப்பித்தால்
ஏன் எதற்கு என்று கேட்காமல் அதற்கு நாம் தலை சாய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இறைவனின் உத்தரவை செயல்படுத்துவதில் எந்த தடை ஏற்பட்டாலும் சரி, எப்பேற்பட்ட துன்பங்கள் ஏற்பட்டாலும் சிரமங்களை சந்தித்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைவனின் கட்டளைக்கு நாம் தலை வணங்க வேண்டும். அல்லாஹ்வின் உத்தரவிற்கு முழுமையாக அடிபணிய வேண்டும். ஏன் எதற்கு என்று கேட்காமல் கட்டுப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த நிலைதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தியது. அந்த நிலைதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு ஏராளமான இறை தூதர்கள் உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு ஆளாக்கியது. அந்த நிலைதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நண்பன் என்று சொல்லும் நிலைக்கு ஆளாக்கியது. அந்த நிலையை நம்ம பாடமாக பெற வேண்டும். நாம் அனைவரும் முஸ்லிம்கள் அனைவரும் இப்ராஹிம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தால் போதாது. ஹஜ் பெருநாள் தினத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெறுமனே நினைவு கூர்ந்து விட்டால் போதாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன என்பதை உணர்ந்து அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்திய முழுமையான கட்டுப்படுதலை நாமும் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். நீங்க இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் அதைத்தானே பார்க்கிறோம். அல்லாஹ் என்னென்ன உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்தார்கள். எந்த உத்தரவின் போதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலித்துக் கொண்டார்கள்? அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து பின்வாங்கி கொண்டார்களா, விலகி விட்டார்களா? அல்லது இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதால் ஊர் மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க, சொந்த பந்தங்கள் நம்ம எப்படி பேசுவார்கள், சொந்த பந்தங்கள் நம்ம எப்படி பார்ப்பார்கள், இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டார்களா? உலகியல் ரீதியான எந்த பார்வைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா இதுதான் இறைவனின் உத்தரவு, அதுக்கு மேல ஏன்னு கேட்பதற்கு தான் தயார் இல்லை. அல்லாஹ் சொன்ன கேட்கணும், அவ்வளவுதான், கட்டுப்படணும். அல்லாஹ் தான் சொல்றான் பாருங்க, இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், இப்ராஹிமிற்கு அவருடைய இறைவன் அஸ்லிம் கட்டுப்படு என்று சொன்ன பொழுது கால அவர் சொன்னார் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ் எப்பவெல்லாம் கட்டுப்படுன்னு சொன்னானோ அப்போதெல்லாம் நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பதை மட்டுமே பதிலாக கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் ஒரு உத்தரவை பிறப்பிப்பான், ஒரு கட்டளையை சொல்லுவான், சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அஸ்லிம், இப்ராஹிமை கட்டுப்படு அப்படிங்குவான். மறு பேச்சு பேச மாட்டான். இல்ல இதை நடைமுறைப்படுத்துறது கஷ்டம், இது எனக்கு பல்வேறு இழப்புகளை கொண்டது, இந்த இழப்பை என்னால தாங்க முடியாது, எதையுமே பேச மாட்டாங்க. அல்லாஹ் அஸ்லிம் கட்டுப்படுன்னு சொன்னா இப்ராஹிம் நபியின் பதில் அஸ்லம்து, நான் கட்டுப்பட்டு விட்டேன். அப்படித்தான் ஒவ்வொன்றிலையும் இருந்தார். குடும்பத்தால கொண்டு பாலைவனத்துல அல்லாஹ் கொண்டு போய் விடுமாறு சொன்னான். பாலைவனம்னா எப்படிப்பட்ட பாலைவனம்? குடிக்க தண்ணி இல்லை, வசிப்பதற்கு வீடு இல்லை, ஒதுங்குவதற்கு நிழல் இல்லை, உதவி செய்வதற்கு கூட ஆள் இல்லை, யாருமே இல்லாத வனாந்தர பாலைவனம், ஆறு அரவமற்ற காலியான இடம். அங்க கொண்டு போய் தம்முடைய பிள்ளையையும் தம்முடைய மனைவியையும் அல்லாஹ் கொண்டு போய் விடுமாறு சொல்கிறார். அப்படி ஒரு உத்தரவை யாராவது இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முடியுமா? வனாந்தர பாலைவனத்துல போய் மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் விட வேண்டும் என்று சொன்னால் யார் விடுவார்கள்? விடுவதற்கு யாருக்கு மனசு வரும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள், கொண்டு போய் விடுகிறார்கள். பதிலே பேசல, எந்த ஒரு காரணத்தையும் கூட சொல்லவில்லை. அவங்க மனைவி தான் கேட்டாங்க, இந்த இப்ராஹிமுக்கு யாருமே இல்லை, இங்க எங்களை கொண்டு வந்து விட்டு விட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? கொண்டு விட்டுட்டு மறுபேச்சு பேசாம திரும்பி செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்பி சொல்லும் பொழுது நிறுத்தி விட்டு, யா இப்ராஹிம் ஐன தذهبு, இப்ராஹிமை எங்கே செல்கிறீர்கள்? எங்களை இங்க பள்ளத்தாக்கில் விட்டுட்டு லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷைஉன், இங்கே எந்த ஆள் நடமாட்டமும் இல்லை, வேறு எந்த உயிரினங்களின் நடமாட்டம் கூட இல்லை, இந்த இடத்துல விட்டுட்டு நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஏன் அல்லாஹ் அப்படித்தான் உத்தரவு போட்டான், கொண்டு போய் விட்டுட்டான், கொண்டு போய் விட்டாங்க. அது தம்முடைய மனைவி கேள்வி எழுப்புகின்ற போது கூட அதற்கு பதில் சொல்லவில்லை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி திருப்பியும் கேட்டார்கள்,
அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு உத்தரவிட்டானா? இறைவனின் கட்டளைப்படிதான் இது நடக்கின்றதா என்று கேட்டார்கள். அதற்கு மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், நாம், ஆமாம், இது அல்லாஹ்வின் உத்தரவு என்றார்கள். உடனே மறுவினாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துணைவியார் பதிலளித்தார்கள், இதன் லா யுதையுனா, இது அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போங்க. அல்லாஹ் தானே எங்களை இங்க கொண்டு வந்து விட சொன்னார், அப்ப உங்க வேலையை பார்த்து நீங்க கிளம்புங்க. படைத்த இறைவன், இந்த உத்தரவை உங்களுக்கு இட்ட இறைவன் எவனோ அவன் எங்களை கைவிட மாட்டான், போங்கன்ட்டான். அப்ப எப்பேற்பட்ட மன உறுதி! இதுல அவங்க துணைவியாருடைய செயல்பாட்டையும் நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய குடும்பத்தாரின் ஒத்துழைப்பையும் நாம் கவனிக்க வேண்டும். அதிலேயும் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சிறந்த மன உறுதி இருந்திருக்குமே. ஆனால் அல்லாஹ்வின் இந்த உத்தரவு தம்முடைய குடும்பத்தாரிலிருந்து விலகி நிற்கும்படி ஒரு உத்தரவு இடப்படும் பொழுது, தம் குடும்பத்தாரை பிரிந்து விடும்படி ஒரு உத்தரவு இடப்படும் பொழுது, அதில் உள்ள பாதகமான அம்சத்தை எல்லாம் பார்க்காம மனைவியை கொண்டு போய் அல்லாஹ் விட சொல்றானே, பிள்ளைய பச்சை பிள்ளைய கையில கொடுத்துட்டு அதை கொண்டு போய் விட சொல்றானே, அவங்க என்ன செய்வாங்க, எப்படி அங்க இருப்பாங்க, எப்படி விட்டுட்டு நாம தனியாக கிளம்புவது, புறப்பட்டு செல்வது, எதையுமே யோசிக்கல. அல்லாஹ் சொல்லிட்டானா? அல்லாஹ் சொன்னா நான் செய்வேன். அல்லாஹ் கட்டுப்படு என்றால் நான் கட்டுப்படுவேன். இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் பலரும் மார்க்கத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு காரணமே குடும்பத்தை தான் சொல்லுவாங்க, மனைவி மக்களை தான் சொல்லுவாங்க. ஹராமான வழியில் பொருளீட்டுவார்கள். கேட்டா என்ன, வீட்டுல தொந்தரவு தாங்க முடியல, இல்ல குடும்பத்துக்கு தாங்க, எனக்காக சம்பாதிக்கிறேன், எனக்காக நான் கஷ்டப்படுறேன், எல்லை மனைவிக்காக பிள்ளைகளுக்காக என்றுதான் சொல்வார்கள். அப்ப இந்த உலகத்துல மனிதர்கள் பல்வேறு கஷ்டங்களை சந்திப்பதற்கு காரணமே குடும்பம் தான். குடும்பத்துக்காகத்தான் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாங்க. அந்த குடும்பத்தை பிரிய வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது அதற்கு எந்த மனிதனும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அந்த பிரிவை தாங்க மாட்டான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தை பிரிய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் கூட, இறைவா நீ சொன்னா நான் கட்டுப்பட தயார்னாங்க. நீ சொல்லு இறைவா, உன்னுடைய கட்டளை மாத்திரம் நீ சொல், அதற்கு அடிபணிவதற்கு நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன் என்று தம்முடைய கட்டுப்படுதலை வெளிப்படுத்தினார்களே, அதுதான் சிறந்த முன்மாதிரி. அதே போலத்தான் தம்முடைய பிள்ளையை நீண்ட காலம் காத்திருந்தார்கள், குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளையை கொடுத்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறுக்கும்படி உத்தரவு போடுகிறான். அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைந்ததற்கு பிறகு, ஓரளவு விபரத்தை அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவு பிறப்பிக்கிறார், கனவின் மூலமாக உங்க மகனை அறுத்து பலியிடுங்க, மகனை அருங்கன்ட்டான். கனவுல அல்லாஹ் சொல்றான். கனவுல அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இது வெறும் கனவல்ல, இறைவனின் உத்தரவு. இறைவனின் உத்தரவு நேரடியாக கேட்கும்படி இருந்தால் என்ன, கனவின் மூலமாக இருந்தால் என்ன? கனவுல அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தா கூட இறை தூதர்களுக்கு வரும். கனவில் அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் கூட அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, செய்யணும்னு மகனை அறுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. மகன்கிட்ட கேட்கிறாங்க, நான் கனவு கண்டேன், அது சாதாரண கனவல்ல, உன்னை அறுக்கும்படி இறைவன் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான், அது அல்லாஹ்வின் உத்தரவு, நீ என்ன நினைக்கிறாய், நீ என்னப்பா சொல்ற? கேட்கும் பொழுது அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வளர்ப்பல்லவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவாக்கம் அல்லவா, கொஞ்சம் கூட பதறாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய தந்தை தன்னை அறுக்கும்படி உள்ள ஒரு காரியத்திற்கு கருத்து கேட்கிறார்கள். உடனடியாக பதில் சொன்னார்கள், ஃபஃஅல் மா துக்மர், அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவு போட்டாலும் அதை செய்ய. இது அறுக்கிறதுக்கு, வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இல்லை, வேலைக்கோ படிப்பிற்காகவோ வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு அல்ல. ஒரு படிப்பிற்காக அந்த கல்லூரிக்கு செல்கிறாயா, இந்த கல்லூரிக்கு செல்கிறாயா, அதுவல்ல. இந்த ஊருக்கு போறியா, அந்த ஊருக்கு போறியா, இந்த சாப்பாடு வேணுமா, அதுவல்ல டாபிக். உன்னை அறுக்க போறப்பா, அறுக்கிற மாதிரி எனக்கு கனவு, இது அல்லாஹ்வின் உத்தரவு, நீ என்ன நினைக்கிற? அதுக்கு பதில் சொல்றாங்க, ஃபஃஅல் மா துக்மர், என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவுனா செய்யுங்க, என்னது கருத்து கேட்கறீங்க? அல்லாஹ்வின் உத்தரவுனா செஞ்சிருங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், இறைவன் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய தந்தைக்கு பதில் அளித்தார்கள், அல்லாஹ் நாடினால்
என்னை பொறுமையால் தான் பார்ப்பீங்க, நான் விரண்டு ஓட மாட்டேன், அடிப்படியை மறுக்க மாட்டேன், அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் அதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன், அருங்க என்னன்ட்டாங்க. சொல்லிட்டு கிளம்பிடல. இன்னைக்கு நம்ம இப்ப உள்ள தலைமுறைகிட்ட போய் இதை கேட்டோம்னா நடக்குமா? இன்னைக்கு உள்ள தலைமுறையில போய் தலைமுறைகிட்ட ஒரு தகப்பனார் பிள்ளைகிட்ட போய் கேட்கிறாரு, அது ஹஜ் பண்ண நெருக்கம் வரப்போகுது, குர்பானி ஆடு வேற வாங்கலன்னு வைங்க, பிள்ளைகிட்ட போய் கேட்கிறாரு, நேற்று ஒரு கனவு கண்டேன், ஒன்னு அறுக்கிற மாதிரி ஒரு கனவு, அது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று நான் நினைக்கிறேன், நீ என்னப்பா நினைக்கிறேன்னா, இன்ஷா அல்லாஹ் என்ன பொறுமையாலாம் பார்ப்பீங்க, அறுத்துருங்க சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? அவன் நம்ம சொல்லத்துக்கு முன்னால அவன் சுதாரிச்ச மாப்பா எனக்கும் அதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, அதுல உங்களை அறுக்கிற மாதிரி நான் கண்டேன், நீங்க என்ன சொல்றீங்கன்றான். திருப்பி ரெண்டு பேருக்கும் போட்டியா இருக்கும். இப்படி எல்லாம் நடக்குமா? ஒரு தந்தைக்கு சொல்லப்பட்டால் தந்தை முன்வர மாட்டார், பிள்ளை மீது உள்ள பாசம் கண்ணை மறைக்கும். அல்லாஹ்வின் கட்டளை என்றால் கூட இன்றைக்குள்ள தலைமுறை, இன்றைக்குள்ள சமூகம், அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா பிள்ளைய விட முடியுமா? பொண்டாட்டி பிள்ளைய விட முடியுமா? குடும்பத்தை பிரிய முடியுமா? சொந்த பந்தத்தை பகைக்க முடியுமா என்று நினைப்பார்கள். அதான் இன்னைக்குள்ள காலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, நான் தயாருங்கிறார். தயார்னு சொல்லிட்டு கிளம்பிடல. இந்த பக்கம் எஸ்ன்னு சொல்லுவோம், வீட்டை விட்டு காலி பண்ணிடுவோம், கையில கிடைச்சாத்தானே அறுப்பாரு, எஸ் ஆயிடுவோம், இடத்த காலி பண்ணிடுவோம் நினைக்கலாம்ல. இல்ல, அங்கே தான் இருந்தார். அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லி அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பிள்ளைய வச்சு எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லம, அவருக்கு அடிபணிந்து தல்லஹூலில் ஜபீன், அறுப்பதற்காக அவரை கிடத்திய போது, அறுக்கிறதுக்கு போயிட்டாருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிடத்தி ஆயிற்று, அறுப்பதற்கு ரெடியா இருக்கிறார். அறுப்பதற்கு எல்லா விதத்திலையும் தயாரான பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. நாதைனாஹு யா இப்ராஹிம், இப்ராஹிமே அது சத்தத்த ரூயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், உங்க மகனை அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை சோதிச்சு பார்த்தோம்ங்கிறான். நான் சொன்னா எதையும் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? குடும்பம்ங்கிற அந்த பாசம் உங்க கண்ணை மறைக்குதா? பிள்ளை பாசம் என்னுடைய கட்டளையிலிருந்து விலகுவதற்கு உங்கள் கண்ணை மறைக்கிறதா? அல்லது நான் சொல்லிவிட்டால் அத்தனை பாசங்களையும் பெண்ணுக்கு தள்ளிவிட்டு குடும்பம், மனைவி, மக்கள், தாய், தந்தை, ஏன் நமக்கு எல்லாரையும் விட மேல் யார்? அல்லாஹ் அல்லவா? அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்லவா? இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் உறவுகள் தேவை, உறவுகளை அரவணைக்கணும். உலகியல் ரீதியான அற்பமான விஷயங்கள் என்றால் அவற்றை எல்லாம் பெண்ணுக்கு தள்ளிவிட்டு சொந்த பந்தங்களை பேண வேண்டும். ஆனால் அதே வேளை மார்க்கம் என்று வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று வரும் பொழுது அல்லாஹ்வின் சட்டதிட்டங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர சொந்த பந்தங்களின் பாசத்திற்கு அல்ல. அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சோதிச்சு பார்க்கிறார். நான் ஒரு கட்டளை இட்டால் அவற்றை நீ கடைபிடிக்கிறாயா? அல்லது குடும்பம், சொந்தம், பிள்ளை, மனைவி, மக்கள், இந்த பாசம் உங்களுடைய கண்களை மறைக்கிறதா? அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். அதுல வெற்றி அடைகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மன உறுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டதற்கு பிறகு, உங்க மகனை அறுத்து பலியிட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு பகரமாக நாம் ஒரு பலிப்பிராணியை தருகிறோம், அவற்றை அறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். அப்ப என்ன விளங்குகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நீங்கள் பார்த்தால் முழு மனித சமூகத்திற்கும் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் இந்த கட்டுப்படக்கூடிய பண்பு. ஏன் எதுக்குன்னு அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க. இந்த கட்டளையை பின்பற்றினால் நம்ம குடும்பத்தில் பல இழப்பு வருகிறது, பின்விளைவை எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா எதனையும் எதிர்ப்பதற்கு தயாருடைய இளம் பருவத்திலேயே அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். சிலை வணக்க வழிபாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். எப்படிப்பட்ட சூழலில் அவருடைய தந்தை ஆசர் சிலையை உருவாக்குபவர், குடும்பத்துல தகப்பனாரு சிலையை உருவாக்குறார், புரோகிதராக இருக்கிறார், சிலையை வடிவமைக்கக்கூடிய நபராக இருக்கிறார். இந்த வளர்ப்பில் வரக்கூடிய ஒருவர் அதிலிருந்து வேறுபட்டு யோசிப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? புரோகிதர், அதாவது நம்ம இப்ப புரிகிறதுக்கு சொல்லணும்னா, தகப்பனாரு ஜண்டாவிலே இருக்கிறார், தர்காவில் தாயத்து கொடுக்கிறது, அந்த தர்காவுக்கு தேவையான ஜரிகை, போர்வை எல்லாத்தையும் தயார் பண்றது, இந்த வேலையில ஒருத்தர் இருக்கிறாரு வைங்க, தகப்பனார். புள்ள அந்த பராமரிப்புல தானே அவரு பார்ப்பாரு. அது வேறுபட்டு தர்காவெல்லாம் கூடாது, தாயத்து கூடாது, நபிகள் நாயகம் இந்த தர்கா கலாச்சாரத்தை எல்லாம் சொல்லல, யூதர்கள் கிறிஸ்தவர்களை நபிகள் நாயகம் சபிச்சிருக்கிறாங்க, இப்படி மாத்தி யோசிக்கணும்னா
அந்த குடும்பத்திலிருந்து எதிர்ப்பை சம்பாதித்து அதிலிருந்து விலகி வர வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட ஒரு சிரமமான காரியம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அப்ப அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் சிலை வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்தவர், சிலைகளை வடிவமைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அவர் அதிலிருந்து வேறுபட்டு சிந்திக்கிறார். நம்ம தந்தை தான் சிலையை வடிவமைக்கிறாரு, இதுக்கு சக்தி இருக்கா? இது பேசுமா? இது நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குமா? நம்ம கோரிக்கை முறையிட்டால் நம்முடைய கோரிக்கையை செவிமடுக்குமா? யோசிச்சு பார்க்கிறார். இவைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, இவற்றை வணங்கி வழிபடக்கூடாது, இவைகள்லாம் வெறும் கற்கள் தான். தந்தை இடத்துல பிரச்சாரம் பண்ணார். இது எதுக்கு வணங்கி வழிபடுறீங்க? சிலை வணக்க வழிபாட்டுக்கு எதிரான வீரியமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அறிவுபூர்வமான வாதங்களை முன்வைத்து சிலை வணக்க வழிபாட்டுக்கு எதிரான தக்க வாதங்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார். ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டினார். தந்தை இடத்துல பிரச்சாரம் பண்ணி தந்தையின் எதிர்ப்பு, ஊர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து ஊர் மக்களின் எதிர்ப்பு, அந்த ஊரை ஆண்ட மன்னனிடம் பிரச்சாரம் செய்து அவனுடைய எதிர்ப்பு. இளம் பருவத்திலேயே ஒரு இளைஞர் தனி ஒரு நபரா இருக்கிறாரு, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, குடும்பத்தில் யாரும் இல்லை, நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை, ஊர்ல அவரை பக்கபலமாக சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஒரே ஆள், ஒரு ஆளாக இருந்து கொண்டு, ஒற்றை ஆளாக இருந்து கொண்டு குடும்பத்தை பகைக்கிறார், ஊரை பகைக்கிறார், அதிகாரம் உள்ள மன்னனை பகைக்கிறார். அனைவருமாக சேர்ந்து நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுவோம் என்று அச்சுறுத்துகிறார்கள். அச்சுறுத்திய போதிலும் கூட நெருப்பு குண்டத்தை மூட்டி நீ இந்த புதிய கொள்கையிலிருந்து விலகி வா என்று அவரை மிரட்டிய பொழுதும் அச்சுறுத்திய போதிலும் கொஞ்சம் கூட பின்வாங்கலை. தனி ஒரு நபரா இருக்கு, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைங்க. அவருக்கு குடும்பத்தில் ஆதரவு இல்லை, ஊர்ல ஆதரவு இல்லை, சொந்த பந்தங்களின் ஆதரவு இல்லை. அவர் கொள்கையை புரிந்து கொண்டதற்கு பிறகு இறைவன் ஒருவன் தான், அந்த இறைவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, கல் சிலைகள் இறைவன் ஆகாது, இவைகள்கிட்ட போய் நம்முடைய கோரிக்கையை முறையிடக்கூடாது. தௌஹீதை விளங்கியதற்கு பிறகு அதில் உறுதியாக இருப்பதற்கு எதற்கும் துணிந்தார். ஊரை எதிர்க்க துணிந்தார், தந்தையை எதிர்க்க துணிந்தார், மன்னனை எதிர்க்க துணிந்தார். நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாலும் பிரச்சனை இல்லைன்னார். இதுதான் கட்டுப்படுறது. இந்த இளமை பருவத்திலேயே அப்படி வந்தவர் அல்லவா அவர். அப்படிங்கும் பொழுது தம்முடைய குடும்பத்தை, தம்முடைய மனைவியை, தம்முடைய பிள்ளையை எப்படி உருவாக்கி இருப்பாரு? அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இன்றைக்குள்ள தலைமுறைக்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியை வழங்குகிறது. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழக்கூடிய காரணத்தினால்தான் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு குறைபாடு என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மதிப்போமான மதிப்போம், கண்டிப்பா மதிக்கும். அதனால நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ராஹிம் என்று பெயர் வைத்து மகிழ்கிறோம். ஹஜ்ஜி பெருநாள் வந்துருச்சுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று பேசுகிறோம். ஆனா அது மட்டுமே போதாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும். இந்த முன்மாதிரி என்று சொன்னால் போதாது, முன்மாதிரி என்று நம்பி நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் இப்ராஹிம் பேர் வச்சுட்டா பத்தாது. எந்த விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடமாக பெற்று பின்பற்ற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கொண்ட கொள்கைக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாரானாரோ அதுபோல் நானும் எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயார், முன் வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று ஆனதற்கு பிறகு ஏன் எப்படி எதற்கெல்லாம் கேள்வி கேட்காம கட்டுப்பட்டாரோ அது மாதிரி அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டேன், முழுமையாக நான் கட்டுப்படுவேன் என்று வரணும். அப்படி இருக்கிறோமா நம்ம? அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆட்டை அருங்கன்னா நமக்கு லேசா போயிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்பற்றி ஒரு ஆட்டை அருங்கல்னா ஆடுதானே அறுத்துருவோம். என்னைக்கு அறுக்கணும்னு சொல்லுங்க, அறுத்துருவோம். ஏன் ஆட்டை அறுக்கிறது இவருக்கு லேசா இருக்கு, மாட்டை அறுப்பது லேசாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்பற்றி கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்து யார் எதிர்த்தாலும் அதனை நீ தாங்கிக்கொள் அப்படின்னு சொன்னால் அது முடியாதுங்க, அது சாத்தியம் இல்லை. சொந்த பந்தங்களை பகைக்க முடியுமா? இன்னைக்கு மார்க்கத்துல பல விஷயங்கள், இப்ப திருமணம்னு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணத்துல இன்றைக்கு எவ்வளவு அனாச்சாரங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்குது. அத்தனை அனாச்சாரங்கள். இஸ்லாமிய
திருமணம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு அனாச்சாரங்கள், பிற மதங்களை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் காப்பி அடித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம சமுதாயம் அவர்களை மிஞ்சக்கூடிய விதத்தில் ஆடம்பரமா கல்யாணம் பண்றாங்க. மாப்பிள்ளை ஊர்வலம், மாப்பிள்ளையை பார்த்தா மாலை, அது சாதாரண மாலையில முகமே தெரியாது, முகத்தையெல்லாம் மறைச்சுக்கிட்டு மாப்பிள்ளை மாலை போட்டு வருவார். மேடைக்கு வருவாரு, மாப்பிள்ளை முகம் தெரியாது. மாப்பிள்ளை நண்பன் மாப்பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கறதா இருந்தா கூட அந்த பூத்திரையால் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த திரையை இப்படி விலைக்கு தான் பார்க்கணும். விலைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன் அவ்வளவு மாலை, தெரு முழுக்க பந்தல், பெரிய பிரம்மாண்டமான லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை செலவு செய்து மண்டபம், அவற்றையும் தாண்டி பொருளாதாரங்களை செலவு செய்து விருந்து, பெண் வீட்டு பக்கம் அது ஒரு விருந்து. திருமணம் என்று வந்துவிட்டால் பெண் வீட்டாளம் இருந்து வரதட்சணையாக பொருளாதாரத்தை பெறுவது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை பெறுவது எல்லாம் வந்து இறங்கும். இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? வரதட்சணை வாங்குற, திருமணத்தை ஒட்டி வரதட்சணை வாங்குறது இஸ்லாமிய திருமணமா, இஸ்லாமிய கலாச்சாரமா? மாப்பிள்ளை குதிரை வாகனத்தில் வர்றது இஸ்லாமிய கலாச்சாரமா? அப்படித்தான் சஹாபாக்கள்லாம் வந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எத்தனை திருமணம் நடந்தது? சஹாபாக்கள் எந்த ஒரு நபித்தோழராவது திருமணத்துக்கு முன்னால் குதிரையிலே வந்து இறங்கினார், மாலை போட்டு அப்படியா வந்து இறங்கினாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்லாம கல்யாணம் பண்ணாங்க. அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு சிக்கனமான ஒரு திருமணத்தை தான் நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இன்னைக்கு பார்த்தா பிற மதங்களை பார்த்து எல்லாத்திலையும் பேனர் கலாச்சாரமும் வந்து விட்டது, புகைப்பட கலாச்சாரமும் வந்து விட்டது. திருமணத்துக்கு முன்னாலேயே வெட்டிங் ஷூட், புகைப்பட ஷூட் எடுக்கிறாங்க. அதுக்கு எங்க மலை உச்சிக்கு போறாங்களாம். ஒரு பொண்ணை இவர் தூக்குறது, பொண்ணு மாப்பிள்ளையை தூக்குறது, போட்டோ ஷூட் எடுத்து கல்யாணத்துக்கு முன்னால மண்டபத்துக்கு வெளியே பெருசா போட்டு வச்சிருக்காங்க. இன்னார் தான் மாப்பிள்ளை, இன்னார் தான் பொண்ணுன்னு அந்த திருமணத்துக்கு 2-3 நாளுக்கு முன்னாலேயே போட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்கல்ல, அதை காட்டுறது, அதை கட்டுறது, மண்டபத்துக்கு முன்னால வெளியே வைப்பது, இதெல்லாம் யாருடைய கலாச்சாரங்க? கல்யாணத்துக்கு முன்னால அந்த பெண் யார்? அந்நிய பெண் அல்லவா? திருமண ஒப்பந்தம் நடந்தால் தானே அவள் கணவன் மனைவியாக ஆக முடியும். அவ்விருவரும் ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முன்பு வரையிலையும் அவ்விருவரும் கணவன் மனைவி அல்ல. அவ எப்படி தொட முடியும்? தொட்டு தூக்கி எப்படி போட்டோ எடுக்க இயலும்? செய்கிறார்கள், நம் சமுதாயத்திலே செய்கிறார்கள். இன்னொரு பார்த்தா மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது, சினிமா பாட்டு ஓடுது, வலது பக்கம் இடது பக்கம் கூட்டம், நடுவுல கேப்பு, மேடையில பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். திடீர்னு பாட்டு வருது, மாப்பிள்ளை வராரு பொண்ணு வராருன்னு ஏதோ ஒரு சினிமா பாட்டு வருது. எங்கடா வர்றாங்க? மேடையில் யாருமே இல்லையே, எங்க வர்றாங்கன்னு பார்த்தா கூட்டத்தை புலந்துக்கிட்டு மாப்பிள்ளை வர்றாரு. எதுல வர்றாரு? புல்லட்ல வர்றாரு. பொண்ணு எங்கப்பான்னு பார்த்தா பின்னால இருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை புல்லட்ல, எது மண்டபம் வரையும் புல்லட்ல வர்றாரு. மண்டபத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டேஜ் வரையிலே பின்னால அவர் கட்டிக்க போற பொண்ணு. எப்பேற்பட்ட அனாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இத்தனை அனாச்சாரங்கள் நடக்குது. இது அல்லாத மார்க்கத்திற்கு விரோதமான பல காரியங்கள் நடக்குது. துவா ஓதுறாங்க. ஹல்திங்கிற பேர்ல திருமணத்துக்கு முந்தின நாள் மருதாணி கலாச்சாரம், மருதாணி வச்சு விடணுமா? ஏன் அவளுக்கு வைக்க தெரியாது? அது இவ போய் வச்சு விட்டா தான் வைக்க முடியுமா? பெண் அவ தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதா இருந்தா அலங்காரப்படுத்த, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கு சொந்த பந்தங்களை கூப்பிடுறது. வாங்க ஹல்தி நடக்குது வாங்க, பொண்ணுக்கு மருதாணி வைக்க போறோம் வாங்க. அப்ப பொண்ணுக்கு மருதாணி வைக்கிறதா இருந்தா மாப்பிள்ளைக்கு தலையில என்ன வைக்க போறாங்க? சாயம் வைக்க போறாங்களா? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனா? என்ன பாருங்க, எது எதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக்கி விடுறாங்க. திருமணத்தை ஒட்டி நம்ம சமுதாயம் இந்த திருமணத்தை அவ்வளவு எளிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த திருமண நடைமுறையை சிரமப்படுத்தி விட்டார்கள். குறைந்த அளவில் பொருளாதார வசதி பெற்றவர்கள் திருமணம்னு வரும்பொழுது இவ்வளவு யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்தி பண்ணணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது பெண் வீட்டு சாப்பாடு, மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடு, சீரு வரிசைகள், அது இது என்று ஏராளமானவற்றை யோசித்து பார்த்து குழம்பி போய் நிற்கிறான். அவ்வளவு பெரிய சிரமத்தில் தள்ளியது எது? இந்த மார்க்கம் அவர்களை தள்ளியதா? மார்க்கம் லேசப்படுத்துது. திருமணத்தை மார்க்கம் இலகுவாக்குகிறது. சமுதாயம் தேவையற்ற அனாச்சாரங்களை பின்பற்றுவதின் வாயிலாக திருமணத்தை சிரமப்படுத்துகிறது, சிரமப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். துவா ஓதுறது என்ன? அவ்வளவு அனாச்சாரங்கள். இதுல மிக முக்கியமா இந்த அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய திருமணம் தொடர்ந்து நம் சமுதாயத்தில் நடப்பதற்கு காரணமே மக்களாகி நாம் தான். நாம தானே அதுல போய் பங்கு கொள்றோம், கலந்து கொள்கிறோம். கேட்டா சொந்த பந்தம்
நினைப்பாங்க, மச்சான் நம்மளை என்ன நினைப்பாரு, போகாட்டி மாமா நம்மளை என்ன நினைப்பாரு, அக்கா நம்மளை என்ன நினைக்கும், இப்படி சொல்லித்தானங்க அனாச்சாரங்கள் நிறைந்த திருமணத்துக்கு போறோம். கூட்டு துவா ஓதப்படுகிறது. அல்லாஹும் அல்லி பைனஹுமான் துவா ஓதுறாங்க கல்யாணத்துல. இறைவா, ஆதம் ஹவ்வா எப்படி வாழ்ந்தார்களோ அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அந்த துவா ஓதணும்னு ரசூலுல்லாஹ் அவனுக்கு சொல்லி தந்தாங்களா? நபி சொல்லி தந்தா ஓதுவோம், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டோம். நபி சொல்லித்தரவே இல்லையா அந்த துவாவை? இவரா கற்பனையை கட்டி கலந்து ஒரு துவா உருவாக்குறார். ஆதம் ஹவ்வா எப்படி வாழ்ந்தார்களோ, யூசுப் சுலைஹா எப்படி வாழ்ந்தார்களோ. சுலைஹா யாருன்னு உனக்கு தெரியுமா? முன்னால நமக்கு லுஹானிம் வரலாறு சொன்னாங்கல்ல. யூசுப் நபியை விரட்டி அவரை அடைவதற்காக முயற்சி செய்த பெண்மணியின் பெயர் தான் சுலைஹான் வருது. அவர் 2 பேரும் ஏன் நீ நினைக்கிற, எதுக்கு தேவையில்லாத ஜோடியை சேர்த்து வைக்கிற? வரலாற்றுல அவங்க பேர் வேற ஒண்ணா இருக்குது, இவன் தேவையில்லாத ஜோடியை சேர்த்து வச்சு அந்த 2 பேர் மாதிரி இந்த மணமக்கள் வாழணுமா? அப்ப இவன் கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணு அவனை துரத்தணுமா? என்ன அது, என்ன பொருள் அது? இப்படி என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. எப்ப நம்ம சிந்தனையின் பேரில் ஒன்ன உருவாக்குறோமோ, முன்னோர்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்கன்னு ஒன்ன உருவாக்குனா அது இப்படித்தான் விபரீதத்துல போய் தான் முடியும். அப்ப இவர்களாக கற்பனை பேர்ல ஒரு துவாவை போடுறாங்க. அந்த துவாவை நம்ம சமுதாய மக்கள் போய் கலந்து கொள்கிறோம். ஆடம்பரமாக பெண் வீட்டு விருந்து வழங்கப்படுகிறது. அந்த திருமணத்தில் நம் சமுதாய மக்கள் போய் எந்த உறுத்தலும் இல்லாம கலந்து கொள்கிறோம். சீர்வரிசைகள் வரிசை கட்டி செல்கிறது. அந்த திருமணத்தை நம்ம சமுதாய மக்கள் எந்த உறுத்தலும் இல்லாம போய் கலந்து கொள்கிறோம். கேட்டா சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பாங்க? அவர் அவங்கள தப்பா நினைச்சிட்டா, நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவங்க வந்தாங்கல்ல. இந்த சமுதாயத்தில் மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கு அடிப்படை காரணமே சொந்த பந்தங்களை பகைக்க கூடாது, ஊர் மக்களை எதிராளி ஆயிடக்கூடாது, எல்லாரையும் அரவணைக்கணுங்கிற இந்த மனப்பான்மை. இந்த மனப்பான்மைக்கு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று நாம் இலக்காக கொண்டால், படைத்த இறைவனின் திருப்தி தான் எனக்கு மேலானது, முன்னுரிமை என்று சொன்னால் படைப்பினங்களை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. அது யாரா இருந்தாலும் எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி தான் வேணும். அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் என் மீது அருள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நான் பிடித்தமான நெருக்கமான அடியானாக ஆக வேண்டும். அப்படி என்பது நம்முடைய இலக்காக இருக்குமையானால், மாமா என்ன நினைப்பாரு, மச்சான் என்ன நினைப்பாரு, சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யோசிச்சாங்களா? ஊர்ல அவர் இளைஞராக இருந்த பொழுதே யோசிச்சு பாருங்க. இளைஞராக இருந்த பொழுதே, நபியாவதற்கு முன்பே ஊர்ல திருவிழா, சிலையை அடிப்படையாக கொண்டு திருவிழா நடக்குது. அதை பங்களிப்பு செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டிய தம்முடைய அறிவுபூர்வமான ஒரு செயல்பாட்டில் புறக்கணிப்பு செய்கிறார். எல்லாரும் வாங்க, திருவிழாவுக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் வரல, நான் நோயாளி, உடம்பு சரியில்லை, நீங்க போயிட்டு வாங்கிட்டார், புறக்கணிச்சிட்டார். அது மாத்திரம் இல்லாம அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சிலை வணக்க வழிபாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று யோசித்து சிலைகளை கொஞ்சம் சேதப்படுத்தி, சில சிலைகளை விட்டு பெரிய சிலையை விட்டுட்டு சின்ன சிலைகளை சேதப்படுத்தி மக்கள் வர்றாங்க, இந்த காட்சியை பார்க்கறாங்க. இப்ராஹிம் தான் இதெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவரை கூப்பிடுங்க, கூப்பிட்டா என்னன்னு தெரியும், அவர் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு மக்கள் முடிவு செஞ்சு கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது சொன்னாரு, ஆமா அதுக்கு ஏன்ட்ட கேட்குறீங்க, அதான் பெரிய சிலை கம்பீரமா இருக்குல்ல, அதுகிட்ட கேளுங்க, அதுதான் பேசாதப்பா, பேசாதுல்ல, அதைத்தானே நானும் சொன்னேன் பேசாதுன்னு. இவ்வளவு காலமா நான் செய்த பிரச்சாரமே என்ன, சிலைகள் பேசாது என்பது தானே. தன்னுடைய தௌஹீத் பிரச்சாரத்திற்கு வலு சேர்த்தார். அப்ப இதை குறிப்பிட வேண்டிய அம்சம், தம்முடைய இளமை பருவத்திலேயே ஊரை எல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கல, சத்தியம் எதுவோ அதை பின்பற்ற வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். சத்தியத்துக்கு மாற்றமான விஷயத்தில் பெற்றோர் இருந்தாலும், சொந்த பந்தங்கள் இருந்தாலும், ஊர் மக்கள் அனைவரும் இருந்தாலும் அதை புறக்கணிப்பதற்கு தயாராக இருந்தார். தெளிவா சொன்னார், இன்னா கஃபர்னா பிக்கும், இந்த விஷயத்தில், இந்த தவறான விஷயத்தில் உங்களை நாங்கள் மறுக்கிறோம் என்றார். நீங்க வேற, நான் வேற, இதுல உங்களோட நான் கூட்டு சேர மாட்டேன் என்று தம்முடைய புறக்கணிப்பை வெளிப்படுத்தினார். அதுதான் மிகச்சிறந்த முன்மாதிரி. அந்த முன்மாதிரித்தான் இன்றைக்கு நாம தொலைத்து விட்டிருக்கிறோம். அஜ்பன்னா வந்தா இப்ராஹிம் நபி என்கிறோம், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை உறுதி, அதை விட்டுடுறோம். திருமணம் வந்தா விட்டுடுறோம், பொருளாதாரம் வந்தா விட்டுடுறோம். கேட்டா 4 பேர் என்ன நினைப்பாங்க, இந்த 4 பேர் சொல்லித்தாங்க எல்லா விஷயத்திலையும் எல்லை மீறுகிறோம். திருமணம் அவ்வளவு ஆடம்பரமா பண்றாங்கல்ல, கட்டம் வாங்கி கஷ்டப்பட்டு, சில பேர் வட்டிக்கு வாங்கி அவ்வளவு ஆடம்பரம் நடக்கும். ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
ஏன் இப்படி சாப்பாடு கொடுக்கணுமா, இப்படி சிரமப்படணுமா? இல்ல 4 பேர் 4 விதமா பேசிட்டா என்ன செய்யறது? அந்த 4 பேர் எவன்? அவனை முத காட்டு. யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? 4 பேர் 4 விதமா பேசிட்டா, 4 பேர் 4 விதமா முடிவு பண்ணிட்டா. எந்த 4 பேர்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன்? நீங்க இவங்க எந்த 4 பேரை சொல்றாங்களோ அந்த 4 பேரை என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா இவங்க? அந்த 4 பேர் இவங்க நல்ல காரியத்துக்கு இவங்க கஷ்டப்படும் போது வந்து நின்று இருக்கிறானா? இவங்க எந்த 4 பேரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிரமப்படுகிறார்களோ அவங்க அனைவரும் திருப்தி பெற்றுவாங்களா? அவ்வளவு ஆடம்பரமா சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு போட்டு வெளியே நின்று சாப்பிட்டு பந்தி முடிச்சுட்டு போகும்போது வெளியே கேட்கணும், மைக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தட்ட கேளுங்க, வரப்போற எல்லாத்தையும் எனக்கு என்னங்க சாப்பாடு எப்படிச்சு, நல்லா இருந்துச்சான்னு கேட்டா அப்பதான் அந்த 4 பேர் வருவாங்க. எல்லாம் சரிதான், ஒரு 7up கொடுத்துருக்கலாம் சொல்லுவானா? 4 பேர்ல ஒருத்தர் அப்படி சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், பிரியாணி போட்டிருக்கிறதுக்கு பதிலாக நெய்ச்சோறு போடலாங்குவான், உப்பு கொஞ்சம் கூடுதலுங்குவான் ஒருத்தன், உப்பு கம்மிங்குவான் இன்னொருத்தன். நீ எதை சொன்னாலும் குறை சொல்லத்துக்கு ஆள் இருக்கும். 4 பேரை திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாத்தையும் நீங்க போட்டா கூட அவன் சொல்ற மாதிரி ஒரு எதுக்கு பிரியாணிக்கு பதிலாக நெய்ச்சோறு போடலாம் சொல்லுவான்ல, அடுத்த முறை நெய்ச்சோறு போட்டு பாருங்க. அப்புறம் ஒருத்தர் எதுக்கு நெய்ச்சோறு போட்டாங்க, ஊர் வழக்கம் என்ன, பிரியாணி தானே, கல்யாணம்னா ஊர் வழக்கம், பிரியாணி போடுறதானங்க, எதுங்க ஊர் வழக்கத்தை மாத்தினாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க. அப்ப மக்களை திருப்திப்படுத்தவே இயலாது. ஆனா நம்ம அற்பமான மனிதர்களின் திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை பின்னுக்கு தள்ளிடுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு சுமந்து நிற்கிற மிக முக்கியமான படிப்பினை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்காமல் விட்டு விடுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை எல்லாம் பின்னால்தான் வச்சிருந்தாங்க. பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, நாட்டையே ஆளுகிற மன்னனாக இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு பின்னால முதல் எனக்கு ரப்பு அல்லாஹ் தான். அல்லாஹ் சொன்னா நான் கேட்பேன். அல்லாஹ்வுக்கு பிறகுதான் உலகத்தில் உள்ள அனைவரும் இதில் மிக தெளிவாக இருந்தார்கள். இதான் இப்ராஹிம் நபி வாழ்க்கை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். அந்த பாடத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் சுமந்திருப்போமே ஆனால் சுமந்து நிற்க வேண்டிய தருணம். வெறுமனே ஹஜ் பெருநாளை தொழுது விட்டு செல்வதால் பலனில்லை. குர்பானி கொடுத்து விட்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் அதன் மூலமாக மட்டுமே நெருக்கம் பெற்றுவிட முடியாது. குர்பானியின் மூலம் அல்லாஹ் எந்த தியாக உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க சொல்கிறானோ, குர்பானியின் மூலம் குர்பானி கொடுப்பதை எந்த அடிப்படையில, யா அல்லாஹ் நீ இப்ராஹிம் நபிக்கு பிள்ளையை அறுக்க சொன்னேன், அவர் அதற்கு தயார்னு சொன்னார். தயார்னு சொன்னதுனால பிள்ளையை அறுக்க வேண்டாம், ஒரு பலிப்பிராணி அறுத்துக்கொள் என்று நீ சொன்னாய். இப்ராஹிம் நிறைவேற்றினார். இறைவா நீ எனக்கு இந்த பலிப்பிராணியை அறுக்க சொல்லி இருக்கிறாய், உன் கட்டளை இதுவாக இருக்கிறதுனால நான் பலிப்பிராணியை அறுக்கிறேன். இதே இந்த பலிப்பிராணி இல்லாம என் பிள்ளையை நீ அறுக்க சொன்னால் அதற்கும் நான் தயார். அதான் அந்த உணர்வு வேணும். அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வந்து அதன் பேரில் குர்பானி கொடுப்பவர்களாக மாறிவிட்டால் ஊரு உலகம்லாம் பார்ப்போமா, சொந்த பந்தங்கள்லாம் நினைப்போமா, அவங்களாம் 2ஆம் பட்சமா மாறிடுவாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தி முதன்மை பெற்றதாக மாறிவிடும். அப்ப இறைவனின் திருப்தியை முதன்மையாக கொண்டு செயல்படும் பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பின்பற்றியவர்களாக ஆக இயலும், மறுமை நாளிலும் வெற்றி பெற முடியும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.